குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். இப்போ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் 3rd சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் 12th. இப்போ பாருங்கன்னா நான் டிஸ்கிரிமினன்ட் பற்றி சொன்னேன். டிஸ்கிரிமினன்ட் அப்படிங்கும்போது நமக்கு டெல்லு அது b² - 4ac. இதுக்கு 3 கண்டிஷன் சொல்லியிருந்திருக்கேன். மொதல் கண்டிஷன் பாருங்கள், டெல் வந்து b² - 4ac வந்து 0வாக இருக்கலாம், அல்லது பாசிட்டிவாக இருக்கலாம், அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். இப்போ 0 வருதுன்னு வச்சிங்க, அப்போ நம்ம என்ன சொல்லணும், இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். இதை பாருங்க, இந்த இது வந்து 0 ஆயிரும். அப்போ -b/2a தான் அடித்து போட்டுக்கலாம். அப்போ ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ரூட்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். புரியுதுங்களா? அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். இஃப் டெல் வந்து பாசிட்டிவ், அதாவது கிரேட்டர் தான் 0, 0வோட பெருசு, பாசிட்டிவாக இருந்தால் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். அன்ஈக்குவல்னால் ஈக்குவலாக வராது, டிஸ்டிங்க்டாக வரும். அதை பேர் தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸில் ஒரு ரூட் வரும், -b மைனஸில் ஒரு ரூட் வரும். அப்போ டிஸ்டிங்க்ட், அப்போ அன்ஈக்குவல். நல்லா பார்த்துக்கங்க கண்ணு. அடுத்தது இஃப் டெல் வந்து லெஸ் தேன் 0, அப்போ நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ்னால் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸில் வரும். அப்போ த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி, அதாவது நோ ரியல் ரூட், இமேஜினரி. இங்கே வந்து நம்ம மைனஸில் வந்தால் மைனஸுக்கு ரூட் எடுத்து ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பாருங்கள், 3 கண்டிஷன். ஒன்று b² - 4ac ஈக்குவல் 0 வரும். ஈக்குவல் டு 0 போட்டோமா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். அதே பாசிட்டிவ், டிஸ்கிரிமினன்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல். அதே டிஸ்கிரிமினன்ட் டெல் வந்து நெகட்டிவாக இருந்தால் த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. புரியுதுங்களா? அடுத்து வீட்டா ஃபார்முலா பார்க்கலாம். வீட்டா ஃபார்முலா அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை சாமி. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா, ax² + bx + c = 0. இதுக்கு பாருங்கள் பவர் 2, அதனால் 2 சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். புரியுதா? ஒன்று வந்து ஆல்ஃபான்னு எடுத்துங்க ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட்டு பீட்டான்னு எடுத்துங்க. சொல்யூஷன் அப்படின்னாலும் ஒன்று தான், ரூட் அப்படின்னாலும் ஒன்று தான், 0 அப்படின்னாலும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். பார்த்துக்குங்க, குழப்பிக்காதீங்க. அப்போ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் 2 ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு 2 ரூட்டு. அப்போ சம் ஆஃப் த ரூட்டு பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதுக்கு ஈஸியான ஃபார்முலா -b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து +c/a. കാരണം இங்கே கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸுன்னு குறிய போட்டுக்கோ, எவ்வளோ பெரிய ஈக்குவேஷனாக இருந்தாலும். இதுதான் பேசிக்கே. அப்போ சம் ஆஃப் த ரூட்டுனா -b/a, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுனா +c/a. இவ்வளோ தான். இதிலிருந்து சம் ஆஃப் த ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்லேருந்து எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுனா அதுக்கான ஃபார்முலா இதே தான். x², பாரு இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். முன்னாடி இது ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸு, அப்புறம் ப்ளஸ், ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ் வரும். அப்போ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இதுதான் வீட்டா ஃபார்முலா. புரியுதுங்களா? இதே வீட்டா ஃபார்முலாவில் ஹையர் ஆர்டர் வீட்டா ஃபார்முலா ஃபார் பைனாமியல் ஈக்குவேஷன் டிகிரி 3 இருக்குதுன்னு வச்சிங்க. அப்போ டிகிரி 3 இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ax³ + bx² + cx + d = 0. இதே மாதிரி குறி பார்த்துக்குங்க, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக. அப்போ தேர்ஃபோர் இதுக்கு வந்து டிகிரி 3 இருக்கிறதுனால 3 ரூட் வரும் இல்லையா சாமி. ஒன்று ஆல்ஃபா, ஒன்று பீட்டா, இன்னொன்று காமா. இப்போ சம் ஆல்ஃபா அப்படின்னா என்ன, ஒவ்வொன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், -b/a. சம் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா 2 ரூட்டை 2 சேர்த்து எழுதணும். எப்படி, ஆல்ஃபா பீட்டா, அடுத்து ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா. பார்த்துக்குங்க, மறந்துடாது. மொதல் ஆல்ஃபாவில் இது பண்ண 2 ரூட்டாக சேர்த்து எழுதுறது. மொதல் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ்ஸு ஆல்ஃபா காமா ப்ளஸ்ஸு பீட்டா காமா. நான் சொல்கிறது புரியுது தங்கம்? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், மொதல் ஆல்ஃபா பீட்டா, புரிஞ்சுதா? ஆல்ஃபா பீட்டா, அடுத்தது ஆல்ஃபா காமா, அடுத்தது பீட்டா காமா ப்ளஸ் ஈக்குவல் டு இதுக்கான ஃபார்முலா +c/a. அதே சம்
ஆல்ஃபா பீட்டா காமானா ஆல்ஃபா பீட்டா காமா மைனஸ் டி பை ஏ. இங்கே பாருங்கள் ஆல்டர்னேட்டிவ் தான், இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு இது மைனஸ். மைனஸ் பி பை ஏ ப்ளஸ் சி பை ஏ மைனஸ் டி பை ஏ. புரிஞ்சுதா? சிமிலர்லி டிகிரி 4 இருந்தால் இவ்வளோ தான், 4ஓட உங்களுக்கு முடிஞ்சிடும், 5எல்லாம் வராது. ஏ எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் பி எக்ஸ் க்யூபு ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் டிஎக்ஸு ப்ளஸ்ஸு இ. இதுக்கு கீழே பாருங்கள் குறி போட்டுங்க, இது ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட்டிவாக ப்ளஸ் மைனஸ். ப்ளஸில் தான் தொடங்கணும், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு. இப்போ இது டிகிரி 4னால நமக்கு 4 ரூட் வரும். ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா, இன்னொன்று காமா, இன்னொன்று டெல்டா. அப்போ சம் ஆல்ஃபான்னு சொல்லலாம், இல்லை சம் 1ன்னு சொல்லலாம். ஒவ்வொன்றா எழுதுங்கன்னு அர்த்தம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. இதுக்கு ஆன்சர் மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரி சம் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா 2 மொதல் ஆல்ஃபாவில் எடுத்துக்கங்க. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா. அடுத்து பீட்டாவில் எடுங்க, பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா. அடுத்து காமாவில் எடுங்க, ப்ளஸ் காமா டெல்டா. புரியுதா? அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். சமயம் தப்பாக எழுதிடாதீங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆல்ஃபாவில் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் ஆல்ஃபா டெல்டா. அடுத்து பீட்டாவில் ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா. அடுத்து காமாவில் ப்ளஸ் காமா டெல்டா. இதனுடைய ஃபார்முலா ப்ளஸ் சி பை ஏ. அடுத்தது மும்மூணா சம் ஆல்ஃபா பீட்டா காமாங்கும்போது பர் 3 சேர்த்து மொதல் ஆல்ஃபா பீட்டா காமா, அடுத்தது ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா. நல்லா பார்த்துக்குங்க, மொதல் ஆல்ஃபா பீட்டா காமா விடுங்க, ப்ளஸ் அடுத்து ஆல்ஃபா பீட்டா டெல்டா விடுங்க. அடுத்தது ஆல்ஃபா காமா டெல்டா, அடுத்தது பீட்டா காமா டெல்டா. மொதல் ஆல்ஃபா பீட்டாவை ஃபிக்ஸடாக வச்சு 2 மாடல், 2 டைப், ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா. அடுத்தது ப்ளஸ் ஆல்ஃபா காமாவை வச்சு டெல்டா, ஆல்ஃபா காமா டெல்டா. அடுத்து ஆல்ஃபாவை விட்டுவிட்டு ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா. மொத்தம் 4 இதில் எழுதலாம். அதுக்கு ஃபார்முலா மைனஸ் டி பை ஏ. அடுத்து சம் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டானா 4ஐயும் சேர்த்து ப்ளஸ் இ பை ஏ. இங்கே பார்த்தீங்கன்னாவே ஆல்டர்னேட்டிவ் பாருங்கள், மைனஸ் பி பை தான். இங்கே பாருங்கள் மைனஸ், ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா எழுதுறதுக்கு மைனஸ் பி பை ஏ, 2 எழுதுறதுக்கு ப்ளஸ் சி பை ஏ, 3 எழுதுறதுக்கு மைனஸ் டி பை ஏ, 4ஐயும் சேர்த்து எழுதுறதுக்கு ப்ளஸ் இ பை ஏ. இதுதான் பீட்டா ஃபார்முலா. இதில் இன்னொன்று ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் காமா ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா காமா ப்ளஸ் 2 பீட்டா காமான்னு தெரியும். இதில் இது பாருங்கள், இது என்ன சம் ஆல்ஃபா ஒவ்வொன்றா எழுதியிருக்கோமா? அப்போ சம் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு இது அப்படியே ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் காமா ஸ்கொயர்டு. இதிலிருந்து 2 வெளியில் எடுத்தால் இது 2 இருக்குது. 2 இன்ட்டு சம் ஆல்ஃபா பீட்டா. இது நம்ம அடிக்கடி கணக்கில் பயன்படுத்துவோம். இது வேணும்னா சம் ஆல்ஃபா ஸ்கொயர்டிலிருந்து 2 டைம்ஸ் சம் ஆல்ஃபா பீட்டாவை கழிக்கணும். இவ்வளோ தான். அதாவது இங்கே பாருங்கள், சம் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றா எழுதியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சம் 2 அப்படின்னா என்ன? 2 எழுதியிருக்கோன்னு அர்த்தம். நீ என்னடா இது சம் 1 வந்துருச்சுன்னு பார்க்காத. சம் 1 அப்படின்னா சம் ஆல்ஃபான்னு அர்த்தம். சம் 2 அப்படின்னா சம் ஆல்ஃபா பீட்டான்னு அர்த்தம். இது ரூட்டை ஒவ்வொன்றா எழுதுறது. ப்ளஸ்ஸில் சம் அப்படின்னா ரூட்டை என்ன பண்ண தனித்தனியாக ஒவ்வொன்றா எழுது. இது சம் 2 அப்படின்னா 2 இணைச்சி கூட்டி எழுது அப்படின்னு அர்த்தம். புரியுதா கண்ணு? தேங்க்யூ.